ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு 1 வீக்கு அப்புறம் நான் ஃபுல் டே vlog எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து சண்டே மார்னிங். பார்த்திங்கன்னா ஃபிஷ் டேங்க் எதுக்கு காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஃபிஷ் வந்து ஒரு 5 ஃபிஷ்ஷு இறந்துருச்சுங்க. காலையில் எப்படி இறந்துச்சுன்னு தெரியல. பட் ஒரே அட் அ டைமில் வந்து 5 ஃபிஷ்ஷு இறந்துருச்சு. ஸோ தண்ணி ப்ராப்ளமா இல்லை என்னன்னு தெரியல. நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு 4 ஃபிஷ்ஷு வந்து வேறு ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து விட்டேன். ஸோ அதை வாங்கிட்டு வந்து விட்டதுலேருந்து மற்ற ஃபிஷ்ஷுக்கு மேலெலாம் ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஃபிஷ்ஷால் இதுக்கு ஏதாவது ஆச்சான்னு தெரியல, எப்படின்னு தெரில. ஒரு 5 ஃபிஷ்ஷு இறந்துருச்சு. ஸோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சின்னடா வாங்கிட்டு வந்து விட்டு 5 ஃபிஷ்ஷு இறந்து போச்சுங்க. ஸோ ஓகே, அதுக்கு வந்து லிக்விடெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அந்த மெடிசன் வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் ஃபிஷ் டேங்க்குக்கு ஒரு மெடிசன் கொடுத்தாங்க. அது என்ன மெடிசன்னா இங்கே பாருங்கள், இந்த ஃபிஷ்ஷுக்குன்றதுக்காக ஒரு மெடிசன் இது விட்டுருக்கேன். ஸோ விட்டதுனால ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இது விட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி நாங்கள் ஈவினிங் வந்து ஊட்டிக்கு கிளம்புறோம். அதாவது அம்மா கிட்டே போகிறோம் ஊட்டிக்கு. ஸோ அந்த விளாக் தான் கூட ஃபுல் டே ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் பார்த்திங்கன்னா 9:35 ஆச்சு. பசங்களுக்கு வந்து டிஃபன் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா ப்ரெட் டோஸ்ட்டும் பாலும் தான் கேட்டாங்க பசங்க. ஸோ இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி பண்ணிட்டு பெப்பர் சிக்கன் கொஞ்சமாக பண்ணிடலான்னு. ஸோ மதியானம் லஞ்ச் சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்டு கிளம்புற வேலை தான். ஸோ சிம்பிளாக எல்லாம் முடிச்சிக்கலான்ட்டு. ஸோ மார்னிங் வந்து டிஃபன் வந்து சிம்பிளாக டிஃபன் ப்ரெட்டும் பாலும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. பார்த்திங்கன்னா மதியானத்துக்கு ரைஸ் ஊற வச்சாச்சு. இது வந்து ஆஃப் பாயில் ரைஸ் தான். நான் பிரியாணி சேர்த்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். பையன் சிக்கன் வாங்கிட்டு வந்தப்போ வந்து நான் கழுவிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணணும். கடகடன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட் ட்ரெயினை பிடிக்கிறது எங்களுடைய வேலை இன்றைக்கி. பசங்க 2 பேரும் காலையிலே குளிச்சுட்டாங்க. பேக்கிங் எல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சது. ஒரு சூட் கேஸு, பாப்பா இந்த குட்டி பேக் எடுத்துக்கிறேன்னா பையன் வந்து ஒரு பெரிய பேக் எடுத்துக்கிறேன். பேக் எடுத்துக்கிறேன்ட்டாங்க. ஸோ முடிஞ்சது. இப்போ இந்த ஒரு சூட் கேஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 4-5 டேஸ், ஒரு 1 வீக்குன்னு வைங்களேன். 1 வீக் பக்கம் நான் இருப்பேன் அம்மாக்கிட்ட. ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி. ஒரு 3 இயர்ஸாக பசங்களை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. ஸோ அம்மாட்ட கூட கூப்பிட்டு போகல. ஸோ எக்ஸாம்ன்றதுனால. ஸோ பேக்கிங் வேலை முடிஞ்சது. ஹஸ்பண்ட் வந்து சென்னையிலேருந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்த பிறகு கிளம்ப வேண்டியது தான். ஸோ ஊருக்கு போகிறதுனால வாஷிங் மிஷின் ஃபுல் துணியெல்லாம் துவைச்சி போட்டேன். ஏன்னா வந்து ஏகப்பட்ட துணி இருக்கும்ல. ஸோ இருக்கிற துணியெல்லாம் ஃபுல்லாக துவைச்சிட்டு இப்போ இந்த ஒரே ஒரு பாப்பா மட்டும் ஒரு செட் இருக்குது. மற்றபடி எல்லாம் வாஷிங் மிஷினுக்கு துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சு. எப்படியே வரும்போது இந்த பெட்டியில் இருக்க துணியெல்லாம் அழுக்காக தான் வரும். ஸோ வந்து நமக்கு ஏகப்பட்ட துணி துவைக்கிறதுக்கு இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி எல்லா துணி துவைச்சி போட்டுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா பசங்க சாப்பிட்ருக்காங்க. நான் வந்து இப்போது கிச்சனில் இருக்க வேலையை நானும் 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை சாப்பிட்டு முதல்ல லஞ்ச் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே கடைக்கு போகிற வேலை இருக்குது, அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 by 1 நாங்கள் எப்படி போகிறோன்றதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டிக்கெட் வந்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்குது. பட் எப்படி கிடச்சின்னு தெரியல. ரொம்ப ரேர் நீலகிரி எக்ஸ்பிரஸில் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்கிறது. எங்களுக்கு கிடச்சிருச்சு. நேற்று போய் ஒரு 7:30 பக்கமாகவே நான் வந்து ஸ்டேஷனில் வந்து உட்காந்துட்டு தட்கால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு. ஸோ டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அம்மாட்ட போய் ஒரு 1 வீக் இருந்துட்டு வரலான்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இங்கே வெயிலும் தாங்க முடியல எங்களால். ஸோ அங்கே போய் ஒரு 1 வீக் இருக்கலான்னு ஹஸ்பண்ட் வந்து எங்களை விட்டுட்டு அவர் கிளம்பிடுவார் சென்னைக்கு. அவருக்கு வேலை இருக்குது. ஸோ லீவ் இல்லை. எங்களை விடுறதுக்காக ஒரே ஒரு நாள் வராரு. வந்து எங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுவார். ஸோ இப்போ நான் சாப்பிட்டு விளைய ஆரம்பிக்க போகிறேன். இப்போ சிக்கன் பிரியாணி பண்ணி சிக்கன் ஒரு 1 kg பக்கம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஸோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் சுக்காக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ சுக்காக்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் இந்த எலும்பெல்லாம் போட்டு செஞ்சு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பீஸ் எல்லாம் நல்லா பெரிய பெரிய பீஸாக பிரியாணி பீஸ் மாதிரி போட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். நான் கொஞ்சமாக எடுத்து சுக்காவுக்கு வந்து மசாலாலாம் போட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இது செய்யலான்னு. பெரிய பீஸை வந்து பிரியாணிக்கு போட்டுக்கலான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கா செய்யறதுக்கு நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 half kg பக்கமாக நான் பிரிச்சுக்கிட்டேன். இது வந்து பிரியாணிக்கு, இது வந்து சிக்கன் சுக்காவுக்கு. ஃபஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் சால்ட்டு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். காரம் கம்மியாக இருக்கட்டும்னா 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சாரி. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் பக்கம்.
நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன், வீக்லி ஒன்ஸ் அரைச்சி ஸ்டோர் பண்ணிக்குவேன். நல்லா பாருங்கள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு தயிர், மெயினாக இதுக்கு வந்து தயிர், நல்லா கெட்டி தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் மஞ்சத்தூள், இல்லை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் இதை நல்லா மசாலாலாம் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி ஒன்றும் செய்யணும். கொஞ்சமாக நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக போட்டு அரிஞ்சு போட்டு நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு இதை வந்து இது கூட சேர்த்து அப்படியே பரட்டிகிட்டே வந்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடியோட. வேறு ஒன்றும் வேணாம், தயிர் மட்டும்தான் இதுக்கு மெயின். அந்த புளிப்புக்காக தயிர், இன்னும் சாஃப்ட் ஆகிறதுக்காக தயிர், அவ்வளோதான். எல்லாம் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் இப்போவே நல்ல ஸ்மெல்லு. நல்லா நம்ம வந்து ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் வச்சிட்டோன்னு வைங்களேன், அந்த சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது இது வந்து ஊறட்டும். இது பார்த்திங்கன்னா பிரியாணி கூட கொஞ்சம் சிக்கன் குக்கரில் தான் செய்கிறேன், வெந்துடும். இருந்தாலும் கொஞ்சம் தயிரும் சால்ட்டை மட்டும் போட்டு நல்லா ஒரு பரட்டி வச்சிடலாம். நான் பிரியாணிக்கு வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் அரைச்சி செய்ய போகிறேன். ஸோ அதனால் இது மட்டும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு அவ்வளோதான். இப்போ ரெண்டும் ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த சின்ன வெங்காயம் வந்து பிரியாணிக்கு வந்து பேஸ்ட் பண்ணும்போது அரைக்கிறதுக்கு ஒரு 4 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா அந்த கொத்தமல்லி கூட போட்டு அரைச்சினா நல்லா டேஸ்ட் இருக்கும். அதுக்காக அப்புறம் பிரியாணிக்கு பட்டை, கிராம்பு, இந்த அன்னாசி பூ என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் கொஞ்சோண்டு தான் அது. அப்புறம் இந்த என்னவோ மராட்டி மொக்குன்னு வாங்கல, ஸோ இதுன்னு இது வந்து கல்பாசி, அப்புறம் பிரியாணி இலை, கிராம்பு, பட்டை. ஸோ தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் சிக்கன் சுக்கா பண்ணிடலாம். சிக்கன் சுக்காக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து பிரியாணிக்கு எடுத்து வச்சுருக்கேன், அரைக்கிறதுக்கு எல்லாம் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நல்லா பொரிஞ்ச பிறகு அதை போட்டு நல்லா ஒரு கலர் மூடி போட்டுடணும், தண்ணி ஊற்றாமல். அப்போ சூப்பராக செம்ம டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து செஞ்சு ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் சுக்கா பண்ணி ஒரு பக்கம் உரம் போட்டிருக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். என்கிட்ட சோம்பு இல்லை, சோம்பு போட்டால் நல்லா இருக்கும், பட் சோம்பு காலி ஆயிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுடுறேன். நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கும் சுக்காவுக்கும் சேர்த்து தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு பாதி வெங்காயத்தை வந்து சுக்காவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து பிரியாணிக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லை இன்றைக்கி வந்து நாங்கள் ஊருக்கு போகிறதுனால நான் உழவு சந்தைக்கெல்லாம் போகல. ஸோ இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போய்ட்டு அப்புறம் வந்து வாங்கிக்கலாம். எப்படி நான் வரத்துக்கு 1 வீக் ஆகும். ஸோ கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் இந்த சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கலரி வச்சுருங்க. மீடியமான சிம்மில் வச்சு விட்டுடலாம். இல்லை வந்து தண்ணி எல்லாம் ஊற்றணும், சிக்கனில் இருக்க தண்ணியே இதில் வரும். இப்போது நல்லா கலரிட்டு மூடி போட்டுடலாம். பார்த்திங்கன்னா அதில் வந்து பக்கத்தில் போட்டு வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். இது கூட வந்து ஃபஸ்ட்டு கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்து இந்த ஓல் ஸ்பைசஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா இந்த பொரிஞ்சு இந்த வாசனை வரணும். பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ஏன்னா சோம்பு இல்லை, ஸோ இது மட்டும் நல்லா பொரியட்டும். அரைக்கிறதுக்கு நல்லா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, புதினா, ஒரே ஒரு 4 பச்சை மிளகாய், தக்காளி மட்டும் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம்.
இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக ஆயிட்டு வரட்டும். அதுக்குள்ள நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கிற இதை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூட வந்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள், ஏன்னா பச்சை மிளகாய் அரைச்சி போட்டிருக்கோம், இந்த லைட்டாக மிளகாய்த்தூள் போட்டால் போதும். கூடவே கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வந்து வதங்கி நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நல்லா வதக்கணும் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு. இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருந்து தண்ணியிலேயே வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். போதும். இந்த தண்ணியை நல்லா சுண்டி வெந்து சுக்காலே ரேஞ்சில் வந்துட்டோம். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இப்போது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது திரும்ப மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா திரும்ப மசாலா வந்து நல்லா வதங்கி வரும். பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் வந்து 4 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து 4 டம்ளருக்கு வந்து 8 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் வந்து 7 டம்ளர் தான் ஊற்றுவேன். ஏன்னா வந்து பாயில்டு ரைஸ் அது, ஸோ அதனால் கம்மியாக ஊற்றினாவே போதும். பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கலாம். 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுறேன். இது வந்து அரிசி வந்து உடையாமல் குலையாமல் நல்லா வரும், அதுக்காக தான் இது. அதை தண்ணி கொச்ச பிறகு அரிசி போட்டுட்டு ஒரே ஒரு 2 விசில் விட்டு 3ஆவது விசிலில் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அரிசி போட்டாச்சு. இப்போது இதை வந்து மூடி போட்டுடலாம். ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான பிரியாணி. பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ. இப்போ இது கூட வந்து நம்ம லைட்டாக கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிடலாம். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு செம்மையாக சிக்கன் வந்துருச்சு நல்லாக. அவ்வளோதான். இப்போது பிரியாணியும் ஆயிடுச்சு, சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக கலரிட்டு ஆற விட்டுடலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் லன்ச் வந்து எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்திங்கன்னா சுக்கா, சிக்கன் பிரியாணி சுக்கா. செம்மையாக இருந்துச்சு.